வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தொடர்ந்து எல்லா மேட்சஸ்லையும் தோத்துட்டு இருந்து பயங்கரமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டிசப்பாயிண்ட் ஆகி வெறி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்ஜி மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு விக்ட்ரியை கொடுத்துட்டாங்க, பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தான்ப்பா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் இல்லை. அவரை யார்ப்பா ரீப்ளேஸ் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மத்தியில தான் தோனியே வந்து ஒரு பிளேயரை இவர் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். யார் அந்த பிளேயர்? எப்படி வந்து தோனியே அப்ரிஷியேட் பண்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு டேலண்டா இருப்பாரு, அப்படி என்னதான் அவர்கிட்ட ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை வேற ஏதாவது விஷயங்களை பத்தி உங்களுக்கு இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 5 to 10 minutesல ஒரு வீடியோ கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. ஐபிஎல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் எம்ஐ டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ், டேலண்டடான பிளேயர்ஸை வந்து ஸ்கவுட் பண்ணுறதுல ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எம்ஐ டீமுக்கு மட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படிப்பா கண்ணில் படுறாங்க? ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸை விடாமல் அந்த ஒரு டீமில் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஆக்ஷன்லேயே. ஏன்னா அவங்க ஸ்கவுட் பண்ணுற பிளேயர்ஸ் அப்படின்றது ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது. அவங்க ஸ்கவுட் பண்ணி இடன் டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிற பிளேயர்ஸ் தான் ஸ்டார் பிளேயர்ஸாக மாறுவாங்க அப்படின்னு எப்போவுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ரொம்ப கர்வமாக சொல்லிப்பாங்க. அது எப்போவுமே உண்மையாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் தோனி அவர்கள் வந்து ஒரு பிளேயரை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, இல்லை அவங்களோட டேலண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது சும்மாவே கிடையாது. ஏன்னா அவரோட ஐஸில் படுறோம், அவரோட கண் பார்வையில் பட்டு நம்மளோட டேலண்ட் வந்து வெளியே தெரியுது அப்படின்றப்ப அதோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இன்ஜுரினால சில மேட்சஸ் விளையாட போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ருத்துராஜ் கெய்க்வாட்டை யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பிளேயர்ஸோட நேம் வந்து அடிபட்டப்ப தோனி அவர்கள் இவர் தான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காரு. யூஸ்வலா தோனி அவர்கள் வந்து இப்படி ஒரு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்றாரு அப்படின்னா நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. அந்த பிளேயருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பயங்கரமான டேலண்ட்டை வந்து தோனி பார்த்திருப்பாரு அப்படின்னு வந்து தெரியும். யார் அந்த பிளேயர்? அவர் வந்து இப்போ நடந்த எல்எஸ்டி மேட்ச்ல விளையாடல அப்படின்னாலுமே அடுத்து நடக்கக்கூடிய சிஎஸ்கே அண்ட் எம்ஐ மேட்ச்ல வந்து அவர் விளையாட இருக்காரு. எம்ஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்க போற அந்த பிளேயர் யாரு, தோனி ஸ்கவுட் பண்ண அந்த பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தான் நேட்டிவ். 17 வயசான ஆயுஷ் மாத்ரே வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டட் மேட்சஸில் வெறும் 9 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காரு. ஆனால் அவர் அடித்த ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 504 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அவரோட ஆவரேஜ் அப்படின்றது 53, ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 130. என்னது 130 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க ஒரு பிளேயரால் எப்படி T20 மேட்சஸ் வந்து விளையாட முடியும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ரொம்ப அக்ரெசிவான பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் இறங்கி ஆடக்கூடிய டேலண்ட் இருக்கு. அவர் வந்து பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போடுவார். ஸோ இது எல்லாமே சிஎஸ்கேக்கு ஒரு பயங்கரமான இம்பேக்டை கொடுக்கும். அவர் கண்டிப்பாக வந்து ஒரு யங் பிளேயராக சிஎஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே டீம் மட்டும் இல்லை, நம்ம தலை தோனியுமே. அப்படி அவர் ட்ரஸ்ட் பண்ண ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய மேட்சஸில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு விஷயத்தையும் ரொம்ப டேலண்டான ஒரு அவரோட டேலண்ட்டை எப்போவுமே முன்னிறுத்தி கொண்டு போகிறதுல ரொம்பவே யூனிக்காக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்ரேயோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ரெக்கார்டே வச்சிருக்காரு. அதாவது லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் 150+ ரன்ஸ் எடுத்த யங் பிளேயர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. யாரோட ரெக்கார்டை இவர் பீட் பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தார்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் இந்த ஐபிஎல்ல ஒரு பயங்கரமான இம்பாக்டை கொடுத்துருக்காரு. அவரோட ரெக்கார்டை பீட் பண்ணி தான் இந்த எங்கேஜ் பிளேயர், அதாவது அதிக ரன்ஸ் எடுத்த 150+ ரன்ஸ் எடுத்த எங்கேஜ் பிளேயராக ஆயுஷ் மாத்ரே வந்து மாறியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 1.5 வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேயோட கிரிக்கெட் லைஃப் அப்படின்றது லைம் லைனில் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவர் 1.5 வருஷமாக காட்டக்கூடிய இன்டென்ட் அண்ட் வந்து அவரோட கெப்பாசிட்டியை வந்து வெளிப்படுத்துகிற விதம் அப்படின்றது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கு. அதனால தான் சிஎஸ்கே டீமில் ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே இருக்கணும் அப்படின்னு தலை தோனியே டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலுமே இந்த ஒரு 10 வருஷத்தில் சிஎஸ்கே டீம் கண்டெடுத்த ஒரு யங் பிளேயர்ஸாக வந்து யாருமே இல்லை. ருத்துராஜ்
கேக்வாட், பத்திரனாவை வந்து தல தோனி அவர்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சிஎஸ்கே டீமுக்கு கொண்டு வந்து அவர் கொடுத்த இம்பாக்ட்னால இப்போ அவரோட லெவல் அப்படின்றது வேற மாதிரி மாறி இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியிலுமே பத்திரனாக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பிளேயரா ஆயுஷ் மாத்ரே வந்து மாற வாய்ப்பு இருக்கு. அவரோட இன்டென்ட்டான பேட்டிங்கை வந்து ஓப்பனிங்ல கொடுத்தாரு அப்படின்னா ரொம்பவே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க. சிஎஸ்கே டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல ரன் ரேட்டில் பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் பிளேயர்ஸ்னால தான் சிஎஸ்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. பவுலிங்லேயுமே சில விஷயங்கள் இருக்குது, ஃபீல்டிங்லேயுமே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்னால சிஎஸ்கேக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த எல்எஸ்ஜி மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாயிக் ரஷீதான 20 இயர்ஸ் ஓல்டு அவருமே ஓப்பனிங்ல இறங்கி 19 பால்ஸ்ல 27 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வந்து ஓப்பனிங்ல இறக்கி விட்டு அவங்களோட இன்டென்ட் அவங்க காட்டி சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்கோரை பவர் பிளேலேயே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னாலுமே அடுத்தடுத்த மேட்சஸ்ல ஒரு குட் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது தான் பல பேரோட கருத்தா இருக்கு. நீங்க தல தோனி அவர்களோட இந்த மாதிரி பிளேயர் செலெக்ஷன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த மேட்சஸ்ல சிஎஸ்கே வின் பண்றதுக்கு இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஆயுஷ் மாத்ரே யாரு, அவரை எதுக்காக சிஎஸ்கே டீம்ல எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீடைல்டா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி அடுத்த ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.